கூலி கூலி படத்தினுடைய வேட்டையின் அக்டோபர் 10 ரிலீஸு. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூலி படத்தினுடைய ஒரு பரபரப்பு. டெய்லியும் ஒரு அப்டேட், டெய்லியும் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட், ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், சௌபின், நாகார்ஜுனா, முக்கியமாக எதிர்பார்த்து உபேந்திரா அவரே ஆர்வப்பட்டு ஒரு 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 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டில் ரஜினி கூட இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டில்லெல்லாம் போட்டு உடனே அதை டெலீட் பண்ணிட்டார். அதுக்கும் அவர் சொல்லியிருந்தார், என்னுடைய துரோணாச்சாரியார் ரஜினிகாந்த் அவர் சினிமாவிலும் அரசியலிலும் என்னுடைய துரோணாச்சாரியார். அவரை பார்த்தா நான் ஒரு ரோல் மாடலாக கற்றுக்கிட்டேன். கப்ஜான் ஒரு படத்தினுடைய ப்ரெஸ் மீட்டுக்கு வந்திருந்தார் சென்னையில். அவருக்கு பேர் உபேந்திராவுக்கு ரியல் ஸ்டார் உங்களுக்கு பேர். அப்போ சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்னா, ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார் என்னை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் தான். அது எந்த இடத்துல வேணாலும் போய் சொல்லுவேன். நான் தமிழ்நாட்டுக்காக இங்கே சொல்லலை, நான் கர்நாடகாவிலையும் சொல்லுவேன், பாம்பேலையும் சொல்லுவேன், டெல்லியிலையும் சொல்லுவேன். ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் தான் அப்படின்னு. ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார் இந்தியாவில், அது யாருமே அவர்தில்லை, அவர் தான் சூப்பர் ஸ்டார். சரி, உபேந்திராவை ரியல் ஸ்டார்னு ஏன் அங்கே சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர் முதல்ல உபேந்திரா கல்லிஷா அப்படின்ற ஒரு கேரக்டரில் தான் பண்ணுறார். ஒவ்வொரு கேரக்டரும் நேமாக சொல்லிக்கிட்டு வராங்க. இதில் கூலியில் ஆக்சுவலாக உபேந்திரா ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்த ஒரு நபர். எந்த சினிமா பின்புலமும் இல்லாமல் வந்தவர். ரொம்ப போராடி பெங்களூரில் இந்த கன்னட சினிமாவுக்குள் ஒரு டெக்னீஷியனாக, ஒரு டைரக்டராக தான் அவர் முதல்ல வந்தார். அவர் அதான் நடிகர்லாம் கிடையாது, ஒரு டைரக்டராக வந்தார். குறிப்பாக சிவராஜ்குமாரை வைத்து ஓம் அப்படின்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படம் மாபெரும் ஹிட்டு. அதில் இன்னொரு வேர்ல்டு ரெக்கார்டு என்னென்னா, அந்த படத்தை 500 முறை ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. இது வரைக்கும் கிடையாது. அதில் தான் உபேந்திரா யாருன்னு தெரிய ஆரம்பிச்சு. அப்புறம் பார்க்கறதுக்கு நல்ல முடிகிடிலாம் வளர்த்துக்கிட்டு சூப்பராக இருக்கிறாருன்னு சொல்லி அப்புறம் நடிக்க அவரெல்லாம் கூப்பிட்டப்போ தான் அவராக ஒரு படம் எடுத்தார். படம் பேர் அவரே ஹீரோ. இந்த படத்தில் தான் என்ன பண்ணார், கர்நாடகாவில் உள்ள பயங்கரமான குற்றவாளிகள் இருக்காங்க இல்லைங்களா, தப்பு செஞ்சவங்க, அவங்க ஜாமீனில் வந்திருப்பாங்க, இல்லை ரிலீஸ் ஆகியிருப்பாங்க, நன்னடத்தினால் அவங்க திருந்தி வந்திருப்பாங்க. நிஜமான அந்த ரவுடிகளை, அந்த டான்களை இந்த படத்தில் நடிக்க வச்சார். ஆனால் தான் அவங்களோட நடிச்சதுனால இவர் ரியல் ஸ்டார் அப்படின்ற ஒரு பேச்சு எனக்கு ரியல் ஸ்டார்ன்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, நான் டைரக்ஷன் பண்ண இல்லையா சார், அதெல்லாம் கொஞ்சம் ரியலாக எடுத்தேன். என்ன ரியல் ரவுடிஸ் எல்லாம் போட்டு ஒரு படம் பண்ணேன், அதுக்கு தான் ரியல் ஸ்டார்னு ஸ்டார்ட் பண்ணிட்டார், அவ்வளோதான். இப்படி உபேந்திராவுக்கு எதையுமே வித்தியாசமாக பண்ணக்கூடிய ஒரு நபர். அவருடைய திங்கிங்லாம் வேறு மாதிரி இருக்கும், அந்த ஆக்டிங்லாம் வேறு இதுவாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவருக்கு இந்த தமிழ்நாட்டு மீதும் கன்னடத்து மீதும் ரொம்ப ஒரு கனெக்டிவிட்டியோட ஒரு பாசம் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். இவங்க ஏங்க சண்டை போட்டுக்கிறாங்க, இவங்க ஏன் தண்ணிக்காக இது பண்ணுறாங்க, இந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் இருக்கும். அப்போ அவர் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதுறாரு. உபேந்திரா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறாரு. இந்த ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சுட்டு, இந்த ஸ்கிரிப்டில் தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும், கன்னட சினிமாவுடைய சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரும், யார், சிவராஜ்குமாரோடைய அப்பா, அப்போ உயிரோடு இருக்கார். இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்தா இந்த படம் சூப்பராக இருக்கும். இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதை விட பார்த்தீங்கன்னா, இந்த 2 மாநிலத்துக்குமான ஒரு நல் உறவு இதில் உண்டாகும் அப்படின்னு முடிவு பண்ணி ரஜினிகாந்தை பார்த்து கதை சொல்கிறாரு. அவர் தலையை மட்டும் அடிக்க ராஜ்குமார் சார் என்ன சொல்கிறாருன்றாரு. அங்கே ராஜ்குமார்கிட்டும் கதையை சொல்கிறாரு. அப்புறம் ரஜினியும் ராஜ்குமாரும் இது சம்மந்தமாக பேசிக்கிறாங்களாம். பேசிக்கிட்டு அந்த கதையில் நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்கள் இருக்குது அப்படின்றாங்க. அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, எத்தனை படம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அளவு உபேந்திராவை கூப்பிட்டு, இல்லை தம்பி, நான் நல்ல நோக்கத்தோடு தான் எடுக்கிறேன், பட் இந்த ரசிகர்கள், மற்ற அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்கள் இதை வேறு விதமாக புரிஞ்சுப்பாங்க, இது வேணாம், இந்த கதை நல்ல கதை, உண்மையிலே பிரமாதமான கதை, உன்னுடைய எண்ணம் நல்ல எண்ணம். ஆனால் என்னென்னா, சில கதைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கம்பி மேலே நடக்கிறதுக்கு சமம், தவறு அப்படி இதுவும் ஆயிடுச்சுன்னா, கால் இடறிடுச்சுன்னா வேறு மாதிரி விழுந்துடும், அந்த மாதிரியான கதை தான் இது, வேணாம் அப்படின்றாங்க. இவருக்கு ரொம்ப மன வருத்தம் ஆகுது. என்னடா அது, இவங்க ரெண்டு பெரிய லெஜெண்டும் ஒத்துக்கிட்டாங்க ஏறக்குறையா, ஆனால் அந்த கதை அவங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்ட்டு அதை அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே ஆறப்போட்டு சரி ஓகே, இந்த கதையில் நாம் பண்ணால் என்ன அப்படி முடிவு பண்ணுறாரு. இப்போ உபேந்திராவும் பண்ணுறாரு, பிரபுதேவும் பண்ணுறாரு. அதுதான் 2002 வந்த H2O தண்ணீரோடைய குறியீடு. இந்த படம் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகி ஒரு 4 நாளில் பெரிய பிரச்சனை உண்டாகுது. என்னென்னா, இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சியை தமிழர்களுக்கு சாதகமாக அடிச்சிட்டிங்க உபேந்திரா, நீங்கள் கர்நாடகா துரோகம் பண்ணிட்டீங்க, கன்னட மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, இந்த மாதிரியான விமர்சனங்கள், எதிர்ப்பு இதெல்லாம் வருது. மறுபடியும் ரீஷூட் பண்ணி அதை பேலன்ஸாக யாருக்கும் சாதக பாதகம் இல்லாமல் முடிக்கிறார். சரி, H2O கதை என்ன? ஒரு கர்நாடகா பார்டரில் இருக்கிற ஒரு இளைஞன்
தமிழ்நாட்டு பார்டரில் இருக்கிற ஒரு இளைஞன், ரொம்ப பார்டரில் நீங்கள் இன்னும் சொல்லணும்னா நீங்கள் சென்னை பக்கம் பார்த்தீங்கன்னா நகிரிக்கு அந்த பக்கம் சும்மா ஒரு 2வது தெருலேயே இன்னொரு ஊர் இருக்கும், தமிழ்நாடு ஊர். அது மாதிரி இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. இவங்க காவிரின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க. இந்த காவிரியை இந்த கர்நாடகா பையன் கட்டிப்பானா, தமிழ்நாட்டு பையன் கட்டிப்பானா, இந்த காவிரி இவங்க 2 பேருக்கு யாருக்கு சொந்தம்? உண்மையிலே கான்ட்ரவர்சியான கதை தாங்க இது வந்து. அந்த காவிரின்ற கேரக்டரில் பிரியங்கா திரிவேதி நடிச்சிருந்தாங்க. அஜித்தோடைய ராஜா படத்தில் தயிர் சாதம் அப்படின்னு கிண்டல் பண்ணுவார் அஜித். அப்புறம் பிற்காலத்தில் உபேந்திராவுக்கு மனைவியாகி இன்றைக்கி 2 குழந்தைங்களோடு இருக்காங்க வந்து, வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த பிரியங்கா திரிவேதி. இப்போ இந்த படம் தான் வந்து ஒரு தமிழ் பையனாக வந்து பிரபுதேவா நடிச்சிருந்தார். வைரமுத்து அவர் பேர், கேரக்டர் பேர். இவர் பேர் பாடலில் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும், அவங்கவுங்க ஊரை வந்து வேறு லெவலில் கொண்டு வரணும். இந்த பொண்ணு மேலே 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. இதை தான் என்ன பண்ணார், அந்த காவிரி வந்து பிரபுதேவாவை லவ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் வச்சுருந்தாருன்னு சொல்லி எதிர்ப்புலாம் வந்து, அப்புறமா வந்து காவிரி 2 பேருக்கும் பொதுவானவள் அப்படின்னு சொல்லி முடித்து அந்த படத்தை முடிச்சாச்சு. அந்த படம் இங்கே தமிழ்நாட்டில் டப் பண்ணாங்க. அது எனக்கு தெரிஞ்சு கலைப்புலி தானு தான் அது டப்பிங் பண்ணாருன்னு நினைக்கிறேன். H2O காவேரி அப்படின்னே வந்ததுன்னு நினைக்கிறேன். அங்கேயும் கொஞ்சம் சின்ன சலசலப்புலாம் ஏற்பட்டது. அப்போ என்னன்னா, இந்த 2002 மிகப்பெரிய காவிரி இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்குங்க. பயங்கரமான இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்கு. தண்ணி கொடுக்க மாட்டேன்னு ஒரு பக்கம் தகராறு. இங்கேருந்து நாங்கள் வந்து கரண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பாரதி ராஜா தலைமையில் அவ்வளோ ஆர்டிஸ்ட்டும் நெய்வேலிக்கு போய் போராட்டம்லாம் பண்ணி, அது ரஜினி நான் அந்த போராட்டத்தில் கலந்துக்க மாட்டேன்னு சொன்னோடனே அவரை கருப்பு ஆடுன்னு சொல்லி, பாரதி ராஜா வந்து கருப்பு ஆடுன்னு அவரை வந்து விமர்சனம் பண்ணி, மறுநாள் சேப்பாக்கம் விருதுநர் மாளிகை பக்கத்தில் ரஜினி வந்து ஒரு உண்ணாவிரத போராட்டம் இருந்தார். இவங்க போராட்டம் பண்ணிட்டு மறுநாள் வந்தப்போ ரஜினியோடைய அந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு யாருமே போக மாட்டாங்கன்னு போது ஒட்டுமொத்த திரையுலகம், தமிழ் திரையுலகம் போய் கலந்துக்கிச்சு. கடைசியாக ஒரு உண்ணாவிரதத்தை கடலோர கவிதைகள் ரேகாவுடைய மகள் தான் வந்து ஜூஸ் கொடுத்து முடிச்சு வைப்பாங்க. அந்த உண்ணாவிரதத்தை முடிச்சுட்டு நேராக அவர் கார் எடுத்து கவர்னர் மாளிகைக்கு போவார். கவர்னர் மாளிகைக்கு போயிட்டு 1 கோடி ரூபாய்க்கான ஒரு செக் ஒன்று கொடுப்பார். என்னன்னா, இந்த தென்னகத்தில் உள்ள நதிகளை நீங்கள் இணைக்கணும், ஒன்றா இணைக்கணும், அதனுடைய முதல் என்னுடைய பங்கா இந்த 1 கோடி ரூபாயை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அது இணைக்கிறதுக்கான சாத்தியமே இல்லை பொழுது. அப்படி இணைச்சா இந்த தென்னகம், குறிப்பாக இந்தியா, இன்னொரு சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொன்னார். இது ஏன் சொல்ல வரேன்னா, அந்த பிரச்சனை அப்போ ஓடிக்கிட்டு இருக்கும்போது இந்த H2O படம் எப்படி கர்நாடகாவில் ஒரு சலசலப்பை உண்டாக்குச்சோ, அதே போல் இங்கே தமிழில் டப் செய்யும் போது படத்தை பார்க்காமலே இதுக்கெல்லாம் ஒரு எதிர்ப்பு சொன்னாங்க. ஆனால் உபேந்திரா என்ன சொன்னார், படத்தை பாருங்கள், படத்தை பார்த்துட்டு பிறகு நீங்கள் வந்து என்ன வேணாலும் முடிவு பண்ணுங்க அப்படின்னு. அப்புறமா ஓகே அப்படின்னு அந்த அளவுக்கு ஓடலை. மேபி இங்கேயும் விமர்சனங்கள்லாம் இருந்தது. இங்கே எப்படி விமர்சனம், கர்நாடகாவுக்கு சாதகமாக ஒரு படம் பண்ணிட்டாருன்ற மாதிரி விமர்சனம். சரி, உபேந்திரா வேறு யார் அப்படின்னா, உபேந்திரா 2017 நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு இறங்குறாரு உள்ள. கர்நாடகா சட்டப்பேரவை எலெக்ஷனில் நான் நிற்கிறேன், எல்லா தொகுதியிலும் நிற்பேன், ஆச்சா போச்சான்னு முடிவு பண்ணுறாரு. அந்த நேரம் பல விமர்சனங்கள் வருது. அதே சொன்ன மாதிரி கட்சி ஆரம்பிக்கிறாரு, இந்த கட்சியை நடத்துகிறாரு. அந்த கட்சியோட 4வது ஆண்டு விழாவிற்கு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்களை பற்றி ஒரு விமர்சனம் பேசி பெரும் கண்டனம் ஆகிடுது. உபேந்திராவுக்கு வந்து கர்நாடகாவில் அங்கங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லாம் வந்து FIR பதிவு பண்ணுறாங்க. கொந்தளிச்சு போகுது. இவரே எதிர்பார்க்காத பொழுது அப்போ கவர்மெண்ட் வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணி இவர் மன்னிப்பு கேட்டு, அதன் பிறகு இவருடைய சீனியர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா திரைத்துறையில், விஷ்ணுவர்தன், மற்றவங்க, ராஜ்குமார், இவங்கெல்லாம் சேர்ந்து, எப்பா நீ நல்ல ஒரு டைரக்டர், நல்ல கிரியேட்டர், நல்ல நடிகை, உனக்கு எதுக்கு அரசியல், தேவையில்லாத வேலை, நீ சினிமாவை பாரு, சினிமாவை கவனி அப்படின்னு சொன்ன பிறகு தான் அதுலேருந்து முழுமையாக வெளியே வரலனாலும் ஓகே, அரசியல் ஒரு பக்கம் அப்படி இருக்கட்டும், நம்ம சினிமாவுக்குள்ளே வந்துடுவோம்னு சொல்லி உபேந்திரா தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடிய படங்கள்லாம் வித்தியாசமான படங்கள். போகிற பக்கம் எல்லாத்தையும் நடிச்சிட மாட்டார். ரொம்ப தேர்ந்த கலைஞன் வந்து. நீங்கள் தமிழில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 படம் தான். அதில் முக்கியமான படமாக சத்தியம்னு ஒரு படம், விஷால் படம். வந்து அந்த படத்தில் சூப்பராக இருந்தோம். விஷால் வந்து போலீஸ் ஆஃபீஸர், நயன்தாரா நடிச்சிருப்பாங்க. அந்த படம் ஏன் ஓடலன்னு தெரியல, அருமையாக வந்து. எப்படி வந்து இந்தியில் ஒரு நானா பட்டேக்கரோ, இங்கே சவுத் இந்தியா தமிழுக்கு வந்து ஒரு பிரகாஷ் ராஜோ, அது மாதிரி வந்து உபேந்திரா நீங்கள் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதில் வந்து கலக்கிடுவார். அவர் தான் சொல்கிறாரு, என்னுடைய துரோணாச்சாரியார் ரஜினிகாந்த் அப்படின்னு. ஓகே, அந்த துரோணாச்சாரியார் படத்தில் கூலியில் அவர் இருக்கார். கலீஷா அப்படின்ற அந்த கேரக்டர், அந்த கலீஷா வில்லனா அல்லது வந்து ரஜினிக்கு நண்பனா, இல்லை ரஜினியோடைய உறவா, இல்லை ரஜினிக்கு எதிரானவரா அப்படின்ட்டு நமக்கு தெரியாது. அவ்வளோ ஆர்டிஸ்ட் உள்ளே இருக்காங்க. மேபி உபேந்திரா உள்ளே வந்தவொடனே இது வேற ஒரு கலராக அந்த படம் மாறிடுச்சு. ஓகே, இதுதான் உபேந்திரா. இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கூலியில் அவருக்கு என்ன மாதிரியான கேரக்டர், என்ன மாதிரியான சம்பவம் பண்ண போகிறாரு, இது வந்து பேன் இண்டியா படமாக எப்படி ஜெயிலருக்கு வந்து ஒரு சிவராஜ்குமார் வந்து கொஞ்ச நேரம் வந்தாலும் கலக்கினாரோ,
அது மாதிரி கூலிக்குள்ளே உபேந்திரா வந்து எந்த மாதிரி கலக்க போகிறார் என்பதை இன்னும் நாட்கள் இருக்குது பார்ப்போம். ஓகே, இந்த படத்தில் கூலியில் எதிரும் புதிருமாக இருந்த சத்யராஜும் ரஜினிகாந்தும் இணைவார்களா இணைய மாட்டாங்களான்னு கூட சொல்லியிருந்தாங்க. வந்து மேபி வந்து இந்த சிவாஜி படத்துலேயே கூட கான்ட்ரவர்சிலாம் வந்தது. வந்து சிவாஜி படத்துக்கு அவருக்கு அந்த வில்லன் ரோலுக்கு போய் கேட்குறப்போ ஏன் ரஜினிகாந்த் ரோலை என்கிட்ட கொடுங்க, வில்லன் ரோல் அவர் பண்ணிட்டோமே அப்படின்னு சொன்ன பிறகு தான் அது பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. அது ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஏன்னா எல்லாருக்கும் வயதமாகுது, எல்லாரும் ஒரு 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 இடத்துல வந்து அச்சீவ் பண்ணியாச்சு. தம்பிக்கு அந்த ஒரு மிஸ்டர் பாரத் இந்த படங்கள்லாம் ரஜினி கூட நடித்தவர், ஏதோ ஒரு சின்ன சலசலப்பு மனக்கசப்பு அவர் கமலோடைய டீமில் இருந்தவர், இதெல்லாம் மறந்து பாகுபலி கட்டப்பாவாக கலக்கி இன்றைக்கி வந்து தமிழ் படங்களை விட தெலுங்கு, இந்தி, கன்னட படங்களில் அதிக கலக்கிக்கிட்டு இருக்காரு சத்யராஜ். இந்த படம் ஒரு முக்கியமான கூலியில் அதான் நீரடித்து நீர் விலகாத மாதிரி அவர் ரைட் ஓகே. கமலஹாசனுடைய மகள் சுருதிஹாசன் இருக்காங்க முக்கியமாக, அப்புறம் சௌபின், இதெல்லாம் தாண்டி முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழியிலேருந்து வந்தாச்சு. வந்து மேபி நார்த்தில் ஒருத்தர் முக்கியமாக வேணுமே, ஏன்னா அப்போ தானே பேன் இண்டியா படமாக இது மாறும். நீங்கள் ஜெயிலர் கூட சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் தான் இருந்தாங்க, ஒரு நார்த் இந்தியன் ஆர்டிஸ்ட் உள்ளே இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அதை ரஜினிகாந்தும் யோசிச்சிருப்பார், லோகேஷ் கனகராஜ் யோசிச்சிருப்பார். மேபி அதிகப்படியாக அமீர் கான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இந்த அப்டேட்டை யார் உபேந்திராவதே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அமீர் கான் தான் வரப்போகுதுன்னு நினச்சிருந்தாங்க. அமீர் கான் இடையில போய் லோகேஷ் கனகராஜ் தான் மீட் பண்ணியிருக்காரு. ஒருவேளை அமீர் கான் உள்ளே வந்தால் ரஜினிக்கு இணையான ஒரு கேரக்டர் கொடுக்க போகிறாங்களா, இல்லை வந்து கேமியோ பண்ண போகிறாரா, இல்லை ரஜினிக்கு சப்போர்ட்டாக பண்ண போகிறாரா, எப்படியாப்பட்டது அமீர் கான்லாம் சொல்லவே தேவையில்ல. வந்து கலக்கி எடுத்துருவாப்புல. அமீர் கானுடைய அந்த அந்த போர்ஷன் வந்து ஒருவேளை நார்த்தில் போய் இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் அப்படின்றத எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற 1008 கேள்வி இருக்குது. அந்த அப்டேட்டும் மேபி இன்னும் ஒரு 2-3 நாளில் கூட வந்துடலாம். உண்மையிலே கூலி அமீர் கான் வந்த பிறகு ஒரு ரியல் பேன் இண்டியா படமாக மாறும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.